வணக்கம் 12th standard accountancy unit 1ல accounts from incomplete records அப்படின்றதுல illustration 17 and 18 நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். From the following details of Abdul who maintained incomplete records prepare trading and profit and loss account for the year ended 31st March 2018 and a balance sheet as on the date அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் வந்து ஓப்பனிங்கில் வந்து 1 lakh, க்ளோசிங்கில் வந்து 50,000. சண்டே டெப்டாஸ் 2,50,000, 3,50,000. கேஷ் வந்து 25,000, 40,000. ஃபர்னிச்சர் 10,000, 10,000. சண்டே கிரெடிட்டாஸ் 1,50,000, 1,75,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சம்மு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதர் டீட்டெயில்ஸில் என்னது, ட்ராயிங்ஸ் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் ரிசீப்ட் 20,000 கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் அலௌடு 25,000 கொடுத்துருக்காங்க, கேஷ் பை டு கிரெடிட்டாஸ் 4,50,000 கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் 5,35,000, சண்டே எக்ஸ்பென்சஸ் 30,000, கேபிட்டல் as on 1/4/2017 2,35,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் 4 ஸ்டெப்ஸ் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் போடணும். அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் போடணும். அதுக்கப்புறம் இந்த புக் ஆஃப் யார் நம்ம அப்துல் தானே அவங்களோட இதை போடும், அது என்ன போடணும், ட்ரேடிங் அண்ட் லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட் போடணும். இந்த 4 ஸ்டெப்பும் போடணும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். இப்போ 2 பேலன்ஸ் ப்ராட் டவுனில் ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது 1/4/2017 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சன்ட்ரி டெப்டாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது 2,50,000 எடுத்து எழுதிக்கிறோம். 2 சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் பேலன்சிங் ஃபிகர் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அந்த பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறதுக்கான இதுதான் நம்ம இப்போ போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் சைடில் பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்டு வந்து 5,35,000. அதுதான் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அமௌண்ட் எடுத்துக்கணும். பை டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட்டில் வந்து டிஸ்கவுண்ட் அலௌட் வந்து 25,000 எடுத்து எழுதிக்கிட்டோம். அப்புறம் பை பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 3,50,000 சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அமௌண்ட் எடுத்து எழுதிக்கணும். 9,10,000 வருது. இந்த 9,10,000ல் இந்த 2,50,000 மைனஸ் பண்ணோம்னா 6,60,000 வருது. அதுதான் சேல்ஸ் டு கிரெடிட் சேல்ஸ்க்கு 6,60,000க்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து டு கேஷ் அக்கௌண்ட் பெய்டுன்னு சொல்லிட்டு 4,50,000 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து டெபிட் சைட்லேயும், டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து 20,000 டெபிட் சைட்லேயும், டு பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 1,75,000 எடுத்து எழுதுனா 6,45,000 வருது. கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராடவுன் 1,50,000 வந்திருக்கு. இப்போது நம்ம பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது டெபிட் சைடில் இருக்கக்கூடிய 6,45,000ல் 1,50,000 மைனஸ் பண்ணோன்னா 4,95,000 வருது. அதுதான் கிரெடிட் பர்ச்சேஸ் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்றது. இப்போ நம்ம இந்த புக் ஆஃப் பை ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018 போட்டுட்டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ 1 lakh இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கணும். பர்ச்சேஸ் வந்து 4,95,000. அது நம்ம டோட்டல் கிரெடிட் ஆர் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதை வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் எடுத்து எழுதிக்கணும். எழுதியிருக்கோம். கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட் எப்படி, இங்கே பை சேல்ஸ் எல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கோம், 6,60,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். க்ளோசிங் ஸ்டாக்ஸ் வந்து 5,000 இருக்குது. அதாவது 7,10,000. அந்த 7,10,000ல் இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கையும் பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸையும் ஆட் பண்ணோன்னா 5,95,000 வருது. மைனஸ் பண்ணால் 1,15,000 வரும். அதுதான் கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் வரும். இப்போ ரெண்டு சைடும் வந்து 7,10,000 வந்துருச்சு. இப்போ டு டிஸ்கவுண்ட் அலௌட் வந்து 25,000, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வந்து 30,000. நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 1,15,000. 1,15,000 எடுத்து எழுதிட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து 20,000 இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1,35,000 வரும். அந்த 1,35,000ல் தான் நம்ம என்ன செய்யணும், இந்த 55,000 மைனஸ் பண்ணால் 80,000 வரும். அந்த 80,000 தான் நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். இப்போது இதில் பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018ல் லைபிலிட்டிஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடையும், அசட் வந்து
ரைட் ஹேண்ட் சைட்லேயும் போட்டுக்கணும். லைபிலிட்டிஸ்க்கு 2 காலம் போடணும், அசட்டுக்கு வந்து 1 காலம் போடணும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், 1,75,000 எடுத்து செகண்ட் காலமில் எழுதிக்கணும் லைபிலிட்டி சைடில். இதில் கேபிட்டல் வந்து 2,35,000, அதோட நெட் ப்ராஃபிட் 80,000 ஆட் பண்ணால் 3,15,000 வருது. அந்த 3,15,000 ட்ராயிங் கொடுத்துருக்காங்க அந்த அதர் டீட்டெயில்ஸில். அந்த 40,000 மைனஸ் பண்ணுன்னா 2,75,000, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 4,50,000 வந்திருக்கு. அடுத்தது அசட் சைடில் கேஷ் வந்து 40,000, ஃபர்னிச்சர் வந்து 10,000, ஸ்டாக் வந்து 50,000, டெப்டாஸ் வந்து 3,50,000. மொத்தம் இதெல்லாம் ஆட் பண்ணால் 4,50,000. அப்போது லைபிலிட்டி சைடு 4,50,000, அசட் சைடு 4,50,000. இப்போ ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக வந்துருந்ததுன்னா நம்ம போட்ட சம் வந்து கரெக்டு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.